வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. இன்னைக்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, அதாவது அக்டோபர் 10 உலகம் முழுவதும் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவாக கொண்டாடப்படுகிறது. இதுக்கு கலர் மெயின் கலர் க்ரீன். அதனால தான் நான் இன்னைக்கு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தோட ஸ்லோகன், அதாவது தீம் என்னென்னா, மனநலம் என்பது ஒவ்வொரு உரிய அடிப்படை மனித உரிமை. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒரு சோகம் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு மாதிரி நம்ம எதுக்காவது ஒரு சோகம். சில பேர் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க, அதுக்கு க்ரீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் தன்னோட குழந்தைங்களே ஏதாவது சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு க்ரீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர் சில பேர்த்துக்கு அவங்களுக்கே டிசீஸ் வந்துடும், அதனால அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே, அதாவது உங்களை காட்டிலையும் என்னோடது பெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கே இருக்காது. உன்னை காட்டிலையும் நான் ரொம்ப வலியில் இருக்கேன், உங்களோட வலி உங்களுக்கு அது அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சாதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய டிசீஸ் வந்துருச்சோ, இல்லாட்டினா ஒரு பெரிய மன கஷ்டத்தில் இருக்கீங்களோ, தயவு செய்து ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஒரு 10 நிமிஷம் நமக்கு சம்டைம்ஸ் அந்த சமயத்தில் நம்மளோட அந்த மென்டல் ஹெல்த்து நமக்கு சீராக இல்லைன்னா நமக்கு வேறு ஏதாவது முடிவு எடுக்க தோணிடும். அந்த சமயத்தில் கட்டாயம் ஹெல்ப் கேளுங்க. நிறைய தண்ணி குடிங்க, மெடிடேட் பண்ணுங்க. ஆர் உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, ஜேர்னல் எழுதுங்க. அதாவது ரொம்ப மைண்டை காமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு அது தெரியும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்க உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்கன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 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 உங்கள் கூட ஒருத்தர் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்காங்க, அவர் கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க திடீர்னு அட் ஒன் பாயிண்டில் வேனிஷ் ஆகிடுறாங்க, அவர் பேசவே இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் உங்கள்கிட்டேருந்து வர ஒரு கால்னால். யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா, அவள் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சிடுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் அரகண்ட்டாக, என்ன ஆச்சுன்னே அவளுக்கு தெரியலன்னு உதாசீனப்படுத்தாமல், அவங்க மனநலம் எப்படி என்ன நிலைமையில் இருக்குது, ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா அவங்கள நம்ம சேவ் பண்ணிட முடியும். அதனால் பாதிக்கப்பட்டவங்க ஹெல்ப் கேளுங்க. இன்கேஸ் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சா அவங்களுக்கு தயவு செய்து உங்களோட கரத்தை கொடுக்க கட்டாயம் தவறிடாதீங்க.